வணக்கம். தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய அளவில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை விஜயின் தாவேகா பெரிய அளவில் பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வரும் நிலையில் கூட்டணி பலமே இறுதி முடிவை தீர்மானிக்கும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் வலுவான கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு இம்முறை சவால்கள் அதிகம். அதாவது 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் 80 இடங்களை தாண்டுவது கூட இந்த கூட்டணிக்கு மிகவும் கடினம் என சொல்லப்படுகிறது. மாறிவரும் அரசியல் களம் இதற்கு முக்கிய காரணம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நடிகரிலிருந்து அரசியல்வாதியான விஜய் தமிழக வெற்றிக் கழகம் மூலம் அரசியலில் நுழைந்து எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரிக்க தொடங்கியுள்ளார். எதிர்க்கட்சிகள் வாக்குகள் பிரிந்தால் அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக மாறும். குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்களிடையே தனது பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பெற உள்ளது. இது ஏற்கனவே உள்ள எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதை மேலும் கடினமாக்கும். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு செல்லாமல் விஜய், சீமான், எடப்பாடி என்று பிரிந்து செல்லும். முக்கியமாக விஜய் அதிமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். மற்ற கட்சிகள் பற்றி அவர் பேசுவது கூட இல்லை. இதனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாரம்பரியமாக அதிமுகவிற்கு செல்வது போல செல்லாமல் தாவேகாவிற்கும் செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறி உள்ளனர். பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாசும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் விஜயும் அரசியலில் நுழைந்திருப்பது அதிமுகவிற்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறுகிய காலத்தில் இளைஞர்கள் மத்தியிலும் ஆளும் திமுக மீது அதிருப்தி கொண்டவர்கள் மத்தியிலும் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திமுகவின் இளைஞர்கள் வாக்குகளை மட்டுமல்லாமல் அதிமுகவின் பாரம்பரிய எதிர்க்கட்சி வாக்குகளையும் பிரிப்பதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் வலுவான கூட்டணி இல்லாமல் 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் 80 இடங்களை தாண்டுவது கூட அதிமுகவிற்கு மிகவும் கடினம் என தகவல் வெளியாகி உள்ளது.